அண்மைச் செய்தி. சென்னையில் யூடியூப் மூலம் பரப்புரை செய்து இளைஞர்களை ஈர்த்து மூளைச்சலவை செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையை சேர்ந்த முனைவர் ஹமீது உசேன், அவருடைய தந்தை அகமது மன்சூர் மற்றும் அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகிய இந்த 3 பேர் சென்னை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் தடை செய்யப்பட்ட ஒரு சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு ஆள் சேர்த்தார்கள் என்றும் யூடியூப் மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் நேரில் வரவழைத்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டரங்கில் வைத்து மூளைச்சலவை செய்து ஆட்கள் சேர்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டுல அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக இன்று தண்டையார்பேட்டை மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்கள்ல சைபர் கிரைம் போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் தொடர்ச்சியாக அங்கு இருந்த இந்த அமைப்போடு தொடர்பு இருக்கக்கூடிய 3 பேரை தற்பொழுது கைது செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள். அவருடன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை நடந்த இடங்களில் எல்லாம் டிஜிட்டல் ஆவணங்கள், செல்போன், சிம் கார்டுகள், பென்டிரைவ் உள்ளிட்ட அந்த பொருட்களையும் கைப்பற்றி அவர்கள் இது தொடர்பாக யாருடனெல்லாம் பேசியிருந்தார்கள், என்னென்ன உரையாடல்கள் இருந்தது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக இது தீவிரவாத தடுப்பு பிரிவு, தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய அந்த பிரிவும் அதே போல என்ஐஏவும் இது தொடர்பாக விசாரணையில் இறங்கியுள்ளது.